கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களுடைய உறவு அமைப்பை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் மீது எந்த மாதிரியான உறவை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தான்னா, கிரகங்களினுடைய உறவு அமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டுல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வந்து என்னன்னா கிரகங்களுடைய உறவு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் வந்து என்னன்னா சிம்ம ராசிக்கு சொந்தக்காரர். அவர் வந்து மீன ராசியில இருந்தா இல்ல மற்ற அனைத்து ராசிகளிலும் இருந்தா எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட எந்த மாதிரியான உறவு அமைப்பை கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது மூலமா வந்து என்னன்னா, நம்ம ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தினுடைய வீட்டுல இருக்கும்போதோ அல்லது பார்க்கும்போதோ நல்ல பலனை செய்யுமா இல்ல கெட்ட பலனை செய்யுமா இல்ல ரெண்டும் கலந்தாப்புல பலனை செய்யுமா அப்படிங்கறத ஈஸியா நம்ம வந்து என்னன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு தான் இந்த உறவு அமைப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த உறவு அமைப்புல 9 கிரகங்கள் மற்ற கிரகங்களோட வந்து என்னன்னா எப்படியான உறவு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம சூரியன். இந்த சூரியன் வந்து எந்தெந்த கிரகத்தோட நட்புறவு இருக்கு, எந்தெந்த கிரகத்தோட பகை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியனை பொறுத்த வரைக்கும் சந்திரன், செவ்வாய், குரு இந்த 3 பேரோட வீட்டுல வந்து எப்ப இருந்தாலுமே வந்து என்னன்னா நல்ல பலன் தான் கொடுப்பாரு. அதாவது சூரியன் சூரியனுடைய வீடு என்னது? சிம்ம ராசி. சந்திரனுடைய வீடு கடகராசி. செவ்வாயோட வீடு மேஷ ராசி விருச்சக ராசி. குருவோடைய வீடு தனுசு ராசி மிதுன ராசி. இப்ப நான் சொன்ன இந்த ராசியில வந்து சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ குருவோ இருந்தா அல்லது அந்த வீட்டை பார்த்தால் நிச்சயம் அந்த வீட்டிற்கு நல்ல பலனை அந்த கிரகம் கொடுக்கும். ஏன்னா இந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புறவாக இருக்கிறார்கள். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. சோ இந்த 4 கிரகம் தான் வந்து நட்புறவு இருக்கு. அதே மாதிரி சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த 3 கிரகத்தோட மட்டும் ராகு கேது எப்பயுமே பகையாத்தான் இருப்பாரு. அதனால சூரியனுக்கும் ராகு கேதுக்கும் ஆகவே ஆகாது. அடுத்து சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி கிரகம், சனிங்கிறது இருள் கிரகம். இருட்டுக்கும் ஒளிக்கும் எப்பயுமே ஆகாது. அதனால சூரியனோட வீட்டிலேயே சனியோ சனியோட வீட்டுல சூரியனோ இருந்தால் இந்த பலன்கள் வந்து கெட்ட பலன்கள் தான் நடக்கும். சனியோட வீடுங்கிறது மகரம் கும்பம். அதே மாதிரி சூரியனோட வீடு வந்து சிம்மம். சிம்மத்துல சனி இருந்தாலோ அல்லது மகரம் கும்பத்துல வந்து என்னன்னா சூரியன் இருந்தாலோ தீய பலன்கள் தான் அதிகமா நடக்கும். அதாவது அந்த கிரகம் வந்து என்னன்னா இருக்கிற நிலையை பொறுத்து இருக்குது. அடுத்து சூரியன் புதன் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து சமமா தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால எப்பயுமே வந்து இந்த ரெண்டும் அதோட வீட்டுல இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து சமமான பலன்கள் தான் கிடைக்கும். அதாவது வந்து நல்லதும் கிடைக்கும், தீயதும் கிடைக்கும். அடுத்து சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சந்திரன் சூரியன் நட்பு அப்படின்னு சொல்லிட்டேன். சந்திரன் வந்து என்னன்னா சூரியனுடைய நட்பு இருக்காரு. அதே மாதிரி புதனோட வீடான மிதுனத்திலையும் கன்னியிலே இருந்தாலும் நட்பா இருப்பாரு. அதே மாதிரி ராகு கேது ஏற்கனவே சொல்லிட்டேன் பகைன்னு. இதை தவிர மற்ற எல்லா வீடுகளிலும் இருந்தால் அவர் ஒரு சமமான பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அதே போல செவ்வாயும் பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரியன், செவ்வாய், சந்திரன், குரு இந்த 4 பேர் நட்புங்கிறதுனால இதோட வீட்டுக்குள்ள எது இருந்தாலும் நல்ல பலனை செய்வாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கு வந்து என்னன்னா பகைங்கிறதுனால வந்து என்னன்னா அது வந்து கெட்ட பலனை கொடுப்பாங்க. அடுத்து சுக்கிரனும் சனி மட்டும்தான் வந்து என்னன்னா சுக்கிரனுடைய வீட்டுல துலாம்லயோ அப்படி இல்ல ரிஷபத்துல இருந்தாலும் சரி, சனியினுடைய வீடான மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இந்த செவ்வாய் இருந்தான்னா சமமான பலனை வந்து கொடுப்பாரு. சில நேரம் வந்து என்னன்னா அந்த சமமான பலன் அப்படின்னு சொல்லும்போது சூழ்நிலைகளை பொறுத்து நல்லதும் கொடுப்பாரு பலனை, அதே மாதிரி கெட்ட பலன்களையும் கொடுப்பாரு. அடுத்து இப்ப இந்த 4 கிரகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப சுக்கிரனுடைய இது பார்க்க போறோம்.
சுக்கிரன் பாத்தீங்கன்னா, சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் எப்பயுமே ஆகாது. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும். அப்ப சுக்கிரன் வந்து சூரியனுடன் வீடான சிம்ம ராசியிலேயோ, சந்திரன் வீடான கடக ராசியிலேயோ இருந்தால் தீய பலன்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேர் இவங்களுக்கு வந்து என்னன்னா பகை. அதனால வந்து சுக்கிரனுக்கு வந்து பகைங்கிறதுனால அவர் வந்து தீய பலன்களை தான் கொடுப்பாரு. அதே நேரம் சுக்கிரன் வந்து யாருக்கு வந்து நட்புறவு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தான்னா ராகு, கேது, சனி, அதுக்கப்புறம் புதன். இந்த 4 கிரகங்களோட மட்டும்தான் வந்து என்னன்னா நல்ல பலனை கொடுப்பாரு. அப்ப சுக்கிரன்ங்கிறது புதனோட வீடான மிதுன ராசியிலையும் கன்னி ராசியிலையும், சனியோட வீடான மகர ராசி, கும்ப ராசி, இந்த வீட்டுல சுக்கிரன் இருந்தால் நிச்சயமா வந்து என்னன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ராகு கேதோட இருந்தால் செஞ்சானா பார்த்தாலோ வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து சனி. சனிக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். சனிக்கு வந்து சூரியனும் ஆகாது, சந்திரனும் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு ஆகாது. ஆனா அந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு ஆகலாம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, அப்பாவுக்கு வந்து மகனை பிடிக்கும். ஆனா மகனை வந்து அப்பாவுக்கு பிடிக்காது. மகன் வந்து அப்பாவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில உறவுகள்லாம் இருக்குது. ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்தோட நட்புறவு இருக்கும், இல்லைன்னா சமமா இருக்கும். அதே நேரம் ஆப்போசிட்ல உள்ள கிரகம் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து இந்த கிரகத்தோட ஒரு நல்ல பலன்களை வந்து ஒரு நல்ல நல்ல உறவை வந்து வச்சுக்கிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து ராகு கேது ஏற்கனவே சொல்லிட்டேன். சூரியன், சந்திரன், செவ்வாய் இதோட எல்லாமே வந்து என்னன்னா பகை. ஸோ இதோட வீட்டுல இருந்தால் நிச்சயமா வந்து என்னன்னா தீய பலன்களை கொடுப்பாரு. அதுக்கு உதாரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப கேது வந்து என்னன்னா சூரியனோட வீட்டுல வந்து வரப்போறாரு ராகு கேது பேச்சுல. அப்ப அந்த சிம்ம ராசியில வர்றதுனால சிம்ம ராசியில வந்து அந்த பாவத்துக்குரிய என்னென்ன பலன்கள் இருக்காரோ அந்த பலன்களை வந்து என்னன்னா கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த ராகு கேது வந்து என்னன்னா சுக்கிரன் சனியோட மட்டும்தான் நட்புறவு வச்சிருப்பாங்க. இந்த சுக்கிரனுடைய வீட்லயோ இல்லது சனியோட வீட்டுல மகரம், கும்பம், அப்படி இல்லைன்னா துலாம், ரிஷபம், இந்த வீட்டுல வந்து ராகு கேதுகள் இருந்தானா நல்ல பலனை நிச்சயம் கொடுப்பாரு. சோ இதுதான் வந்து என்னன்னா கிரகங்களுடைய உறவு அமைப்பு. இந்த உறவு அமைப்பை தெரிஞ்சுக்கிறது மூலமா வந்து என்னன்னா இப்ப ஒரு கிரகம் வந்து இன்னொரு வீட்டுல இருக்காரு. அந்த வீட்டோட வந்து அந்த வீடு இவருக்கு நட்பு வீடா, இல்ல பகை வீடா, இல்ல சமம் வீடா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அப்ப ஈஸியா வந்து என்னன்னா அவர் அந்த பலனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறத நீங்க ஜாதகம் கணிக்கும் போது ஈஸியா சொல்லிட முடியும். சோ இதுக்கு தான் வந்து என்னன்னா இந்த நட்பு உறவு முறைங்கிறது வந்து என்னன்னா பயன்படுது. அப்புறம் இந்த சேனல்ல எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். தவறாம எல்லாத்தையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஜாதகத்தை வந்து எப்படி வந்து பலன்கள் சொல்றது அப்படிங்கிறது புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வீடியோல ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு வீடியோல இன்னொரு விஷயம் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே வந்து என்னன்னா லிங்க் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அதனால எல்லா வீடியோயுமே வந்து என்னன்னா மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் என்னால முடிஞ்ச நேரத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.